ஜாக், தோட்டத்துல என்ன பண்றீங்க? நீங்க ரொம்ப நேரமா எதையோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. ஆமா அம்மா, நான் எறும்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சின்னஞ்சிறு எறும்புங்க ரொம்ப பிஸியா இருக்கு. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஒழுக்கத்தோட நடந்துக்கிட்டு இருக்காங்கம்மா. நீங்க சொல்றது சரிதான் ஜாக். அவங்க மரங்கள்ல இருந்தும் செடிகள்ல இருந்தும் விழுந்த சின்னஞ்சிறு பீன்ஸ் கொட்டைகளை எதிர்கால உபயோகத்துக்காக சேமிக்க தலையில சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலத்துல ஆழமா கூடு கட்ட போறாங்க. இந்த பீன்ஸ் கொட்டைகளை அவங்க என்ன பண்றாங்க அம்மா? ஜாக், இந்த எறும்புங்க குளிர்காலம் மற்றும் மழை நாட்களுக்கு உணவு சேமிக்கும் அளவுக்கு புத்திசாலிங்க. ஓ, அவங்க கூடுகளை எங்க கட்டுறாங்க அம்மா? ஜாக், எறும்புங்க தரைக்கு அடியில கூடு கட்டுறாங்க. இந்த எறும்புகள் தரையில செய்யும் ஆழமான துளைகளை பார்க்கறது ஆச்சரியமா இருக்கும். எறும்புகள் கோடை காலத்துல சேகரிக்கும் உணவு துகள்கள் அனைத்தையும் குளிர்காலத்திலும் மழை காலத்திலும் பயன்படுத்த அந்த நிலத்தடி சுரங்க பாதைகள்ல மிகவும் புத்திசாலித்தனமா சேமிச்சு வைக்கிறாங்க. அப்படியா அம்மா? ஆமா ஜாக், பொதுவா எறும்புகள்லாம் நிலத்தடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிறிய ஆனா ஆழமான துளைகளை தோண்டி தங்கள் உணவை சேமிக்க ஒரு மலை மாதிரியான சரிவுகள்லாம் செய்யறாங்க. காரணம் என்ன தெரியுமா? மழை பெய்யும் போது அந்த சரிவா இருக்கிறதுனால மழை தண்ணி எல்லாம் கீழ் நோக்கி பாஞ்சிடும். அந்த சிறிய துளைகள்ல சேமிச்சு வச்சிருக்கிற உணவெல்லாம் இந்த தண்ணினாலையும் ஈரத்தினாலையும் கெட்டு போகாம இருக்கும். ஜாக், எறும்புங்க விதைகளையும் மற்ற உணவுகளையும் அப்படியே சேமிச்சு வைக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ஏன் அப்படி செய்யறாங்கம்மா? புதிய மற்றும் ஆரோக்கியமான விதைகள்ல தண்ணி படும்போது ரொம்ப சீக்கிரமா முளைச்சிடும். எறும்புங்கனால கட்டப்பட்ட அந்த நிலத்தடி சுரங்கங்கள்ல அந்த அசல் வடிவத்திலேயே சேமிக்கும் போது அந்த விதைகள் எல்லாம் மழை நாட்கள்ல முளைச்சிடும். நிலத்தடியில சேமிக்கப்படுற இந்த விதைகள் எல்லாம் முளைக்காம தடுக்கிறதுக்காக இந்த சின்ன எறும்புங்க எல்லா விதைகள், கொட்டைகள், அப்புறம் மற்ற உணவு துகள்கள் எல்லாம் சின்ன சின்ன துண்டா உடைச்சு அதுங்களோட கூடுங்களுக்கு எடுத்து போய் ரொம்பவும் பாதுகாப்பாக சேமித்து வைக்கும். ஓ அம்மா, இது உண்மையிலே ரொம்ப நுணுக்கமான திட்டமிடல். நான் நினைச்சேன் அந்த விதைகள் அப்புறம் கொட்டைங்கள்லாம் தன்னோட தலையில சுமக்க முடியாம தான் அவங்க அதெல்லாத்தையும் உடைச்சிட்டு எடுத்துன்னு போறாங்கன்னு. ஆமா ஜாக், நீ சொல்வதும் சரிதான். அதுவும் ஒரு காரணம்தான். எறும்புங்கள்லாம் தன்னோட உணவை துண்டு துண்டா உடைச்சு அத நிலத்தடியில தன்னுடைய கூடுகளுக்கு எடுத்துட்டு போறாங்க. அம்மா, இந்த எறும்புங்கள்லாம் ரொம்பவும் புத்திசாலிங்க. ஜாக், எறும்புங்கள்லாம் எப்போதும் தூங்கவே மாட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? அவங்க எல்லாரும் ரொம்ப ஒழுக்கமானவங்க. அவங்க ஒருபோதும் தனித்தனியா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க எப்போதும் ஒன்று கூடி காலனிகளா தான் வாழ்வாங்கன்னு தெரியுமா உனக்கு? அம்மா, இது எனக்கு ஒரு புதிய செய்தி. அவங்க உண்மையிலேயே புத்திசாலிங்க தான். ஆனா இந்த ஏழை எறும்புகளுக்காக நான் பரிதாபப்படுறேன். வருடம் முழுவதும் எல்லா இடங்களிலும் உணவு கிடைக்கும் போது எறும்புங்க ஏன் தங்கள் எதிர்காலத்து தேவைகளுக்காக உணவை சேமிக்க இவ்வளவு கஷ்டமா உழைக்கணும்? ஜாக், நீ ஞாபகம் வச்சுக்க, தாவரங்கள் ஆண்டு முழுவதும் கொட்டைகள் மற்றும் பீன்ஸை உற்பத்தி செய்யறது இல்ல. அது பருவ காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் விளையும். எறும்புகளுக்கு யாரும் தானா முன்வந்து உணவு கொடுக்கறது இல்ல. ஓகே, குளிர்காலம் மற்றும் மழை நாட்கள ஏழை எறும்புகளுக்கு உணவளிக்க யாரும் முன்வராத போது நான் அவங்களுக்கு உணவளிக்க தயாரா இருக்கேம்மா. இது சிறிய எறும்பு சமூகத்துக்கு ஒரு தொண்டுமா. ஜாக் தனது அம்மாவுக்காக காத்திருக்காமல் சமையலறைக்கு ஓடினான். அவன் ஒரு கைப்பிடி முந்திரி மற்றும் பாதாம் பருப்புகளோட விரைவாக திரும்பினான். ஜாக், அந்த முந்திரி கொட்டைகளையும் பாதாம் பருப்பையும் நீ என்ன செய்ய போற? அம்மா, நான் இந்த கொட்டைகள் எல்லாம் சின்ன சின்னதா உடைச்சு எறும்போட கூடுக்கு பக்கத்துல போட போறேன். அவங்க தன்னுடைய சிறிய தலையில அதிக சுமைய சுமந்து தன்னுடைய கால்கள் எல்லாம் உடைக்க வேண்டியதில்ல. நான் அவங்க சுமைகள்ல கொஞ்சம் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஓ என் அன்பு மகனே, இது ரொம்ப நல்லா இருக்கு.
நான் உன்னை பத்தி நினைச்சு பெருமைப்படுறேன். அம்மா, பகிர்ந்துக்கிறது ரொம்ப அக்கறையான ஒரு விஷயம். நான் நமக்கு மீறி இருக்கிறத தான் எறும்புகளோட பகிர்ந்துக்க விரும்புறேன். இந்த சின்ன சின்ன பூச்சிகள் கிட்ட கூட நாம ரொம்ப தாராளமா இருக்க முடியும். நிச்சயமா நாம இந்த ஒரு சின்ன தொண்டு செய்யறதுனால நாம எதையும் இழக்க போவதில்ல. சின்ன உயிரினங்கள் அப்புறம் பூச்சிகளுக்கு உதவுவதும் ஒரு சேவைதான். சேவை நம்ம வீட்டில இருந்தே தொடங்கலாமே. ஜாக், நான் உன்னை பற்றி நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள் பச்சாதாபத்திற்கு நன்றி அம்மா. இதிலேந்து நாம என்ன கத்துக்கிறோம்னா, கவனிப்பும் சேவையும் சக மனிதர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட வேண்டியதில்லை.